களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நேர நிகழ்ச்சி வழியாக நம்மை சந்திக்க செய்த ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அவருடைய தெய்வீக திருவுளம் நம்மோடு கூட பேச வேண்டும், நம்மை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதே அவருடைய தெய்வீக திருவுளம். அந்த தெய்வீக திருவுளத்துக்கு நம்ம ஒப்புக் கொடுத்து நாம் கடந்து வரலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காக உமக்கு கூடான கூடி தோத்திரங்களும் துதிகளும் ஆராதனை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாலை நேரத்தில் எங்களை முற்றிலுமாக தாழ்த்து உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் பேசும். உடைய வார்த்தை எங்களுக்கு வாழ்வும் விடுதலையும் ஆசீர்வாதமும் அமையட்டும். ஆண்டவரே பேசும், உடைய பிள்ளைகள் நாங்கள் கேட்கிறோம். ஆமீன், ஆமீன். இயேசுவில் பிரியமானவர்களே, கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம், இதயத்தை கிழித்துக் கொள்ளுங்கள், இதயம் மாறினால் மனம் மாறுதல் என்று. ஏவல் இறைவாக்கினர் சொன்ன வார்த்தையை அப்படியே கொண்டு வந்து நாம் பார்த்தோம். கடந்த வாரத்திலே கொடுக்கப்பட்ட செய்தியை அநேக சகோதரிகள் கேட்டு மிகவும் சந்தோஷப்பட்டார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள், என்னோடு கூட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். உண்மையிலே எல்லா துதிகன மகிமையும் நம்முடைய அருமை ஆண்டவருக்கே, எல்லா துதிகன மகிமையும் அருமை ஆண்டவருக்கே. அந்த தவக்கால நாட்களிலே அப்படிப்பட்ட ஒரு செய்தியானது அவர்களுக்கு மிகுந்த ஒரு வழிகாட்டுதலாக அமர்ந்ததை சொன்னார்கள். ஆம்பிரியமானவர்களே, இதை சொல்லுபவரும் செயல்படுத்துவரும் நானல்ல, அவரே தான். ஏதோ வாய் அவ்வளவுதான், இதயம் வாட்சி வைக்கிறது. ஆனால் அவர் இதையெல்லாம் சொல்லுகிறாரோ அதைத்தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளுகின்றேன். கடந்த வாரத்திலே கொடுக்கப்பட்ட செய்தி மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறேன். இந்த நாளிலும் ஆண்டு சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து நான் கடந்து வருகிறேன். பிரியமானவர்களை, இந்த தவக்காலத்திலே பார்க்கிற பொழுது இறைவசன வார்த்தைகளே ஒவ்வொரு கருத்தும் நமக்கு ஆன்மீகத்திலே கொண்டு போவதாக இருக்கிறது. தவக்காலம், மனமாற்றத்தின் காலம், முடிவின் காலம், மீட்பின் காலம் நிறையா சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பற்றி நாம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். நாட்களிலே, அந்த தவக்கால நாட்களிலே இயேசுடைய சிலுவை பற்றி நாம் பார்க்கிறோம். தவக்கால நாட்களிலே எங்கே பார்த்தா சிலுவை தான் இருக்கு. அந்த சிலுவையுடைய மேன்மையை குறித்து நாம் பார்க்கணும். சிலுவையின் மேன்மை குறித்து இந்த நாளிலே தூய ஆவியான உணர்த்துகின்றதை நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிரியமானவர்களே, சிலுவை என்று சொல்லுகிற பொழுது இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்ட அந்த சிலுவை மாத்திரம் அல்ல, அந்த சிலுவை மாத்திரம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற சிலுவையும் உண்டு. அந்த சிலுவையுடைய மேன்மை என்ன என்பதை புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக மாறிக்கொள்ளும். சிலுவையின் அந்த மேன்மை, இயேசு ஏன் சிலுவையில் அறையப்பட்டார், அந்த சிலுவையுடைய மகத்துவம் என்ன, அந்த சிலுவையின் காரியங்கள் என்ன என்பதையும் புரிந்து அதன் பின் நடந்து போனால் நம்முடைய வாழ்க்கை மற்றும் அதனால்தான் அருமையான ஒரு பாடம், இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன். இயேசுவின் பின்னால், அந்த சிலுவை சுமந்து சென்ற இயேசுவின் பின்னால் நாம் கடந்து போகணும். தெய்வீக திருவழியத்திலே ஆண்டவர் கூறுகின்ற வார்த்தையை தூய ஆவியின் துணை கொண்டு நாம் பார்க்கிற பொழுது எத்தனை மகிமையானது. சிலுவையின் மேன்மை குறித்து நாம் பார்க்கும் பொழுது எத்தனை மிக, அதை குறித்து நாம் நாளிலே சிந்திக்கலாம். பிரியமானவர்களே, முதலாவது பிரியமானவர்களே, சிலுவை குறித்து, அதாவது உலக வாழ்க்கையிலே சிலுவை குறித்து, அடுத்தது இயேசு கிறிஸ்து சுமந்து சென்றான் சிலுவை குறித்து, சுமந்து மறுத்தது. இந்த சிலுவையின் கருத்தைகளை சிந்திக்க நம்முடைய வாழ்க்கை மிகவும் மாற்றத்தின் காரியங்களை கொண்டு வரும். முதலாவது நற்செய்தி, மத்தேயு நற்செய்தி எடுத்து பாருங்க. மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரத்திலே 24வது வசனம் ஒரு கருத்தை சொல்லுங்க. 16ஆம் அதிகாரம், எல்லாரும் பைபிள் எடுக்கிறீங்க இல்லை குறிக்கிறீங்க, நல்லது. அதுதான் ஒரு முறைக்கு 2 முறை நான் சொல்லுகிறது, எல்லாம் குறிக்கிறேன். அதனால தான் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை பார்க்கிற போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது?
இயேசு தம் சீடரை பார்த்து, சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு தம்மை சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். என்னை பின்பற்றட்டும். பாருங்க என்ன சொல்லிருக்கும், என்ன இருக்கு, என்ன அருமையான கருத்து சொல்லப்பட்டிருக்கும் பாருங்க. என்னை பின்செல்லுகிற விரும்புகிற எவரும் தன் வாழ்க்கையின் அந்த பார சிலுவையை சுமந்து என்னை பின்செல்லுகிற அவர் பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னடம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்தொடரட்டும். தம் சிலுவை, இந்த உலக வாழ்க்கையிலே பார்க்கிற பொழுது சிலுவை இருக்கிறது. வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எத்தனையோ இருக்கிறது. அதெல்லாம் வாழ்க்கையிலே சுமந்து கொண்டு அவரை பின் செல்லணும். எந்த கருத்து? வாழ்க்கையிலே வருகிற ஒவ்வொரு நிகழையும் தூக்கி சுமந்து இருக்கும். ஆனால் அந்த சிலுவையை சுமிக்க அநேகருக்கு மனம் இருப்பதில்லை. ஆண்டவர் என்ன சொல்றார்? என்னை பின் செல்ல விரும்புகிறவர் தன் வாழ்க்கையின் பாரச்சிலுவையை சுமந்து கொண்டு பின் செல்லட்டும். அப்போ இயேசு அங்க போனதுக்கும் இங்கே நமக்கு சொல்றதுக்கும் சிந்தித்து பார்க்கணும். இயேசு பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு இங்க போனார் இல்லைங்களா? அதே தான் இங்கே நமக்கு சொல்லுகிறார். தன்னை பின் செல்ல விரும்புகிற எவரும் தன் வாழ்க்கையின் பாரச்சிலுவையை சுமந்து கொண்டு பின் செல்லட்டும் அங்க சீடர் சொல்லுகின்ற ஒரு கருத்தை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வும் என்றால் மிக கஷ்டம். ஒரு உண்மையும் நீதியும் நேர்மையாக வாழ வேண்டும் என்றால் அது மிக மிக கஷ்டம். அங்கே பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், சில நெருக்கங்கள் எல்லாம் வந்தே தீரும். ஆனாலும் அந்த பிரச்சனை, போராட்டங்கள் அனைத்திலும் நாம் பரிசுத்தமாக வாழ்ந்து கடந்து போகிற பொழுதுதான் சிலுவையை சுமந்து கொண்டு போகிறோம் என்று அர்த்தம். இந்த கருத்தை மத்திலும் நாம் சிந்தித்து தியானிப்போம் என்றால் மணிக்கணக்காக நாம் சிந்தித்துக்க முடியும். பார்க்கிறோம், இந்த உலக வாழ்க்கையிலே பார்க்கிற பொழுது எத்தனை மக்கள் அப்படியே போக முடியிருக்காங்க. வாழ்க்கையிலே பரிசுத்தமாக இயேசு என்று சொல்லுகிற பொழுது கருத்துக்களை பார்க்கணும். அந்த பரலோகத்துக்கு போவது குறுகலான பாதை. இங்கே கிளப்புவதோ விசாலமான பாதை, அகலமான பாதை. இந்த பாதையில் போகும்போது அநேக சட்டத்திட்டங்கள், நெருக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டம், அதில் போகிறது கஷ்டம். இந்த சிலுவை இதில் போகுது. இடுக்கமான வாசல் வழியே மருந்தி நுழைய முற்படுவோம் இதில் போகிறது. இந்த உலகப்புறமான வாழ்க்கையில ஹாஹா ஊஹூன்னு போனாக்க நிறைய போயிட்டே இருக்கலாம். அதனால தான் என்னை பின் செல்ல விரும்புகிறவர்கள் தன் வாழ்க்கையின் பார சிலுவையை சுமந்து கொண்டு பின் செல்லட்டும் என்று சொல்லுகிறார். சிந்தனைகள் சரி. அதே கருத்தை நீங்கள் இயேசு ஆண்டவரின் மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் அதாவது இயேசு தன் சீடரை அனுப்பும்போது சொல்வார். அதே 10ஆம் அதிகாரத்தில் 38வது வசனம் கூட இந்த கருத்தை தான் அங்கே இன்னும் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கும். 10:38 தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்ன வருகின்றைக்கு தம் சிலுவை, தன் வாழ்க்கையில் இருக்கிற சிலுவையை, தன் வாழ்க்கையில் வருகிற சிலுவையை, தன் வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்குது? குடும்பத்தை நடத்துறது பெரிய ஒரு சிலுவை. மனைவி, குடும்ப, பிள்ளைகளை வாழ்த்து கடந்து போவதே பெரிய ஒரு சிலுவை. அதில் கடந்து வரணும். எனக்கு ஒரு சகோதரி இருக்கு. அவங்க நல்ல பைபிள் படிப்பாங்க, ஜெபமுக்கு போயிட்டு இருப்பாங்க. நான் அந்த ஒரு ஜெப ஐக்கியத்தில் இருக்கும்போது இந்த வசனத்தை சொல்லி படித்தேன். அந்த சிலுவை வேற யாரும் இல்லை, எங்கள் வீட்டுக்காரர் தான் எனக்கு சிலுவை. என்ன அங்கே பக்கம் உட்காந்து அத்தனை பேருமே என்ன இப்படி சொல்கிறாங்கன்ட்டு. அந்த சகோதரி அவங்க குடும்பத்தில் எத்தனை கஷ்டங்கள், அவங்க புருஷனால எத்தனை கஷ்டம், கணவனால எவ்வளோ கஷ்டங்கள்,
தளமான நிலையில் கோபம், அவன் வீட்டுக்காருக்கு கோபம் அதிகம், ரொம்ப பிடிவாதம் அதிகம், முரட்டுத்தனம் அதிகம். ஆனால் கூட அமைதியாக பொறுமையாக அந்த சகோதரி போயிட்டு இருக்கிறாங்க. எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு சிலுவை என் கடவுள் தான். இதே மாதிரி பார்க்கும்பொழுது அநேக சகோதரர்களுக்கு மனைவி கூட சிலுவையாக இருக்கலாம், மனைவி கூட சிலுவையாக இருக்கலாம். இந்த வாழ்க்கையில் என்ன செய்யறது இருக்கும், பிள்ளைகள் கூட சிலுவை வைக்கலாம். அதான் சொல்லு ஆண்டு சொல்றாரு, தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருகிறவரும் என்னுடையவர் என கருதப்படத்தான். வாழ்க்கையில் கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், நெருக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டம் அனைத்தையும் சுமந்து போகணும். அதுதான் நாங்கள் சொல்லிக் கொடுக்கின்றான். இந்த கருத்துக்கு நாம் சிந்திக்கிற பொழுது எத்தனை அருமையான கருத்துக்கள் இருக்கின்ற நாம் பார்க்கணும் இருக்கும். இந்த கருத்தோடு கூட நீ பார்க்கும் பொழுது லூக்காஸ் நற்செய்தியிலே கூட இதே கருத்து தான் இன்னும் கூட விளக்கமாக சொல்லி அழகமாக சொல்றார். ஒவ்வொரு வருஷம் நற்செய்தியிலே பார்க்கும்போது லூக்காஸ் நற்செய்தியை பார்க்கும்போது 14ஆம் அதிகாரத்திலே 27வது வசனம் கூட இந்த கருத்து தான் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் கூட அழகாக சொல்லியிருக்கிறார் அவர் 14:27. தம் சிலுவையை சுமக்காமல் என்னை சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. நினைச்சதுக்கு எனக்கு தகுதி அற்றவர்கள் சொன்னாங்க, என் சீடராய் இருக்க முடியாதுன்னு சொல்றாரு. அப்போ சீடன் இந்த கருத்தையெல்லாம் நான் என் ஊழியத்தின் ஆரம்ப காலகட்டத்திலே படித்து சிலுவை 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 என்று அப்படியே போனேன். ஊழியத்தின் பாதையிலே எத்தனை சிலுவை இருக்கு. இந்த சிலுவை எல்லாம் பார்க்கிற பொழுது எப்படி இருக்கு, ஒரு குடும்ப வாழ்க்கையிலே சிலுவைன்னு சொல்ற போது ஒரு ஊழியத்தின் பாதையில வரும்போது எப்படி இருக்கும் சிலுவை, சிலுவை எப்படி இருக்கும்? என் பிரிமானவர்களே, அந்த சிலுவையை சுமக்கணும், சிலுவை சுமக்கணும். அவர் என்னை பின்பற்றி வருகிறவன் அந்த சிலுவையை சுமக்கணும். அப்போதான் தந்தை மகிமை அடைவார், அவருக்குள் மகிமை உண்டாகும். நானும் என் சகோதரரும் ஊழியத்தின் பாதையிலே எத்தனையே பிரச்சனை, எத்தனை போராட்டங்கள், அத்தனையும் இந்த நம்ம பாடணுமா இருக்கு. சிலுவை சுமப்பதனால் சிந்தையே மாறிவிடும், சிலுவை சுமப்பதனால் சிந்தையே மாறிவிடும், கொடுத்திடு ஆண்டவர்க்கு அவரே பார்த்து கொள்வார். ஒரு கிராமத்துக்கு போவோம், அங்கே சில சூழ்நிலைகள் எல்லாம் மாறி எதிர்ப்பிடும். வழியிலே போயிட்டு இருப்போம், அங்கே சில காரியங்கள் மாறி போயிட்டு இருக்கும். இதெல்லாம் எப்படி நான் சொல்லுகிறது பார்க்கணும். குடும்ப வாழ்க்கையிலே சிலுவை வர, ஊழியத்தின் பாதையிலே சிலுவை வர, இதெல்லாம் சுமந்து கடந்து வரணும். அப்பொழுதுதான் அவருடைய மகிமையின் காரியங்களை கடந்து வரும். இந்த கருத்தை நான் சொல்லுகிற பொழுது தூய ஆவியானவர் உணர்த்துகிறாரே, தயவுசெய்து ரோமர் புத்தகம் எடுங்க. ரோமர் புத்தகத்தை எடுத்துட்டு 5ஆம் அதிகாரம் ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் ஜீசஸ், ரோமர் புத்தகம் எடுத்து, ஏன்னா இந்த கருத்தை நான் சொல்ல வருகிறேன். நான் எங்களுடைய ஊழியத்தின் பாதையிலே எவ்வளவு நெருக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் ஓடு கூட கடந்து வந்தோம். ரோமர் புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தினுடைய 3-4 கூட படிக்கலாம். 3-4 கூட படிக்கலாம். படிச்சு பாருங்க என்ன சொல்லுகிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனம். அது மட்டுமல்ல, துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். ஏனெனில் துன்பத்தால் மன உறுதியும் மன உறுதியால் தகைமையும் தகைமையால் எதிர்நோக்கும் விலையும் என அறிந்திருக்கிறோம். நானும் ஒரு பேக்கும் ஊழித்து போகும்போது, வாப்பா இதெல்லாம் இல்லாம ஊழியம் பண்ண முடியுமா, இதெல்லாம் செய்யாம ஊழியம் பண்ண முடியுமா, இயேசுவானவர் எப்படிப்பா பண்ணிப்பாங்க, அந்த ஆதி அப்போஸ்தலர் எப்படிப்பா பண்ணிப்பாங்க, புனிதரெல்லாம் எப்படிப்பா பண்ணிருப்பாங்க, வாப்பா அப்படின்ட்டு அந்த கருத்து நான் சொல்லுகிறேன். என்றால் என்னுடைய வாழ்க்கையின் உணர்வுகளே அப்படி சொல்லிக் கொண்டேன். ஏன் உங்களிலே கூட அநேக சகோதர சகோதரிகள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், ஆண்டவருக்காக பணி செய்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லைங்களா? எப்படி இருக்கும் தன் குடும்ப வாழ்க்கையிலே சிலுவை சுமக்கிறது உண்டு, தன் நற்செய்தி பணியிலே ஊழியத்தின் பாதையிலே ஆண்டவருக்காக செயல்படுகின்ற காரியங்களிலே சில பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது உண்டு இல்லைங்களா? சாதாரண ஒரு அன்பியுமே எடுத்துக்கிட்டுங்களே, ஒரு ஜெபக்குழுவே எடுத்துக்கிட்டுங்களே, என்னென்ன இருக்குது, அதெல்லாம் சுமந்து கடந்து வருவது தான் உண்மையான ஒரு சிலை என்று பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சரி, இதெல்லாம் நான் வாழ்க்கையில இறைவசன வார்த்தைக்கு நமக்கு சொல்லிக் கொடுத்து உறுதிப்படுத்தி நடப்பிக்கிறதா இருக்கிறது.
சொல்லிக் கொடுத்து உறுதிப்படுத்தி நடப்பிக்க தான் இருக்கிறது. அதான் என்ன படித்த வசனம். நான் சொல்லுகிற பொழுது வசன வார்த்தைகள் எவ்வளவு இருக்கு. வாழ்க்கையின் சிலுவை, ஊழியத்தின் பதிலே சிலுவை, இப்படியே சிலுவை சுமந்து யார் போகிறாங்களோ அவர்கள் தான் பிளஸிங். அது நான் சொல்கிறேன். அடுத்த ஒரு சிலுவை பார்க்கும் பொழுது புனித பவுலடிகளுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது நான் சொல்லணும். இன்னைக்கு கலாத்தியர் புத்தகம் விடுங்க. கலாத்தியர் புத்தகம் எடுத்துட்டு 6ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை படிங்க. 6ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம் புனித பவுலடிகள் சொல்லுகிற வார்த்தையை பார்க்கணும். எப்படி சொல்லியிருக்கிறார் இருக்கு. இது மேலே சொன்னதெல்லாம் உலகப்புறமான நிலையிலே வருகிற சிலுவை, உலக. இப்போ புனித பவுல் சொல்கிற வார்த்தையை நான் மணிக்கணக்காக சிந்தித்து பார்த்தேன், தியானித்து பார்த்தேன். கண்ணில் அப்படியே அழுகையா வந்து விட்டது. இப்படியா என்று அழுகையா வந்தது. ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் அப்படிப்பட்ட நிலையில கடந்து வர முடியும். ஆவியானவர் செய்வார். கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை அப்படி படிச்சு பாருங்க. என்ன சொல்லுகிறது? நானும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையே அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். அதன் வழியாகவே என்னை பொறுத்தவரையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. உலகை பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சி, என்ன வார்த்தை! புனித பவுல் எப்படி இந்த வார்த்தை சொல்றார் பாருங்க. இந்த வசனத்தை மாத்திரம் என் ஊழியத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் என்னை கடவுள் அழைச்சு நான் சொல்லிட்டு இருப்பேன். அந்த பைபிள் படிக்கணும் சாமியார் கொடுத்தாரு. பைபிள் எடுத்து கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிக்கும்போது அப்படியே எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு. திரும்பி படித்தேன். திருப்பி மணிக்கணக்காக படித்தேன், நாள் கணக்காக கூட படித்தேன். படிக்கிற பொழுது உள்ளம் அப்படியே பூரிட்டு போனது. என் நண்பர்களே, உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் என்று சொல்லுகிற பொழுது இந்த நான் இங்கே காலையில் ஒரு பார்த்துன்னு பேச்சு இருந்தேன். நானும் என்னுடைய பையன் பேசிட்டு இருந்தோம், பிரதர் தான் பேசிட்டு இருந்திருக்கேன். இந்த கலாத்தியர் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கும், பிரிச்சுக்கிட்டு படிக்க வேண்டாம். கலாத்தியரில் 4ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும். அதில் சொல்லப்பட்டிருக்கும், இந்த பஞ்சபூதங்களை எல்லாம் அடிக்கப்பட்டு உலகத்தின் பஞ்சபூதங்களை அடிமைப்படுத்துகின்ற ஒரு கருத்தை சொல்லணும். பஞ்சபூதங்கள் உங்களுக்கு தெரியும், எனக்கு அவ்வளோ தெரியல. பஞ்சபூதங்கள் அதெல்லாம் அடிக்கிட்டு இந்த கருத்தை கொண்டு வந்துகிட்டு உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. உலகை பொறுத்த மட்டில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்றார். இந்த நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன்கிற ஒரு வார்த்தை எனது சாதாரணமான வார்த்தை அல்ல. உலகில் அறையப்பட்டிருக்கிறது. இந்த கருத்தை தயவுசெய்து நாம் சிந்தித்து கொண்டு வந்து பார்க்கும் பொழுது எத்தனை பேர் உலகம் சிலுவையில் உலகை பொறுத்து மட்டும் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். சிலுவையில் அறையப்பட்டிருந்தார் புனித பவுல் சொல்றார், நானும் சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நீங்களும் சொல்லணும், நானும் சொல்லணும். நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். சிலுவையிலே 3 ஆணிகள். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே 3 ஆணிகள். 1 2 கால 1 பாத்துல 3 ஆணிகள். இந்த 3 ஆணிகளும் சிலுவையில் அறையப்பட்ட 3 ஆணிகளும் 3 மிக முக்கியமான கருத்துக்களை கொண்டு வருகிறது. சிந்தித்து பார்க்கணும். தயவுசெய்து எடுத்து பாருங்க. 1 யோவான்ல 2ஆம் அதிகாரத்தில் 15 அன்று 16 வசனத்தை நீங்க எடுக்க பார்க்கிற பொழுது அதுல முன்ன உலகம் சொன்னல்லவா, அந்த உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்குங்க, பஞ்சபூதங்கள் அலையப்பட்டிருக்குன்னு சொன்னல்லவா, இந்த கருத்து அங்க பாருங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 அன்று 15 வசனம் முதல்ல படி பார்க்கல. என்ன சொல்லுது? உலகின் மீதும் அதில் உள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள். அவ்வாறு அன்பு செலுத்துவோரிடம் தந்தையின் பால் அன்பு இராது. என்ன சொல்லுகிறார்? உலகின் மீதும் அதில் உள்ளது மீதும் அன்பு செலுத்தாதீர்கள். இன்னைக்கு என்ன நடக்குது? அது மேலதான் அன்பு போயிட்டு இருக்குது.
நான் நேற்று அது சென்ற வாரத்தில் கூட எடுத்துக்கும். பிசாசன் யாரை பிடிக்கலாம் என வலை போட்டு திரிஞ்சு கொண்டிருக்கிறான், வலை போட்டு கொண்டிருக்கிறான். நேற்று பணவரம் படுத்தோம். அதே போல இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் யாரு பிடிக்கலாம். அதனால்தான் அங்கே யோவான் சொல்லுகிறான், உலகத்தின் மீதும் அதில் உள்ளதன் மீதும் அன்பு செலுத்தார்கள், அது மாதிரி ஆசை வைக்காதீங்கன்னு சொல்லி கொடுக்கிறார். இந்த அதிகாரம் எடுத்துட்டீங்க தானே, இந்த இது எடுத்துட்டீங்களா, அது தலைப்பு என்ன சொல்லப்பட்டிருக்கு பார்த்து தலைப்பு என்ன சொல்லப்பட்டிருக்கு? உலக பற்றை விடுதல். உலக பற்றை, இந்த உலகத்தின் மேல ஆசையை விடுங்க, இந்த உலகத்தின் மீது ஆசையை விடுங்க, அப்பதான் நீ மேல போகிறதுக்கான காரியம் நன்று. இந்த கருத்துக்கள் ஒவ்வொன்றும் பார்க்கணும். சரி, நான் 1 யோவானில் 2ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை படிச்சீங்க தானே, 15வது வசனம். அடுத்து நீ 16வது வசனத்தை, என்ன உலகத்தை மீதும் அதில் உள்ளது மீதும் அன்பு செலுத்தாதீர்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையோடு கூட அடுத்து 16வது வசனம் படிச்சு வர என்ன சொல்லுகிறது? ஏனெனில் உலகு சார்ந்தவையான உடலாசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல, தந்தையிடமிருந்து அவை உலகிலிருந்து வருபவை. அவை உலகிலிருந்து, உலகின்னு சொல்றார், அது பிசாசிலிருந்து வர்றது, தந்தையிடமிருந்து வர்றதல்ல, பிசாசு கிட்ட இருந்து வர்றது தான். அது அப்படியெல்லாம் யாரெல்லாம் பிடிக்கலாம் விழுங்கலாம் என்று கர்ஜிங் செயல்பட்டு கொண்டிருக்கிறது தான் அங்கே புனித பவுல், அங்கே யோவான் சொல்லி எடுக்கிறார். பாருங்க, தந்தையிடமிருந்து வருவதல்ல, மாறாக இந்த உலகில் இருந்து பொல்லாத பிசாசானவன் ஒவ்வொரு 3 காரியங்களை கொண்டு வருகிறார். 3 காரியங்களை எனக்கு அதில் பார்க்கும் பொழுது முதலாவது காரியங்கள் என்னைக்கும் உடல் ஆசை, உடல் ஆசை. 2வது இச்சை நிறைந்த பார்வை, இச்சை நிறைந்த பார்வை. ஓ மை காட், இன்னைக்கு இந்த உலகம் கெட்டு போகிறதுக்கு முன் அடிக்காலம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இச்சை நிறைந்த பார்வை. 3வது பார்க்கும் பொழுது செல்வ செருக்குன்னு சொல்றார். அது பண ஆசையும் கொண்டு வரலாம், செல்வ செருக்குன்னு கொண்டு வரலாம். இப்படி இந்த 3 கருத்து தான் மிக முக்கியமாய் கொண்டு வருது பிசாசு. அதனால்தான் புனித பவுலுடைய சொல்லுகிறார், புனித பவுல் சொல்வது, நான் அவரோடு கூட சிலுவில் அறையப்பட்டிருக்கிறேன். 3 ஆணைகள், 1 உலகத்தின் அதாவது உடலின் இச்சை, 2வது கண்ணின் இச்சை, 3வது உலகத்தின் இச்சை, பொருளாதார இச்சை. இந்த 3 ஆணைகளையும் அடித்திருக்கிறேன் சொல்லப்பட்டிருக்கு. வசன கருத்தை பார்க்கணும், இந்த நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வரணும். பெரியமாக்களே, இந்த கருத்தை நான் சொல்லும்போது நிறைய சொல்ல நடக்கும். 3 ஆணைகள் சிலுவையிலே 3 ஆணைகள் அளிக்கப்பட்டது. கிறிஸ்துவோடு கூட நாம் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கின்ற அறையப்படணும். அப்பதான் அவருக்கு உரியவர்கள். முன்ன சொல்லப்பட்டிருக்க மத்தியில் சொன்னார்களே, என்னை பின் செல்ல விரும்புகிறவன் தன் வாழ்க்கையின் பார சிலுவையை சுமந்து கொண்டு பின் செல்லட்டும், இந்த உலகத்தை சார்ந்திருக்க கூடாது, மாறாக அவர் கடந்து வரணும்னு சொல்றாங்கல்ல, அந்த கருத்தோடு கூட விட்டு பாருங்கள் சிலுவை எப்படிப்பட்ட சிலுவை. இந்த 3 இச்சையை கொடுக்கிறார். உலகத்தில் இருந்து 3 இச்சை சொல்லுகிறார். 1 உடல், 2 கண், 3 செல்வ செருக்கு. இந்த 3 பற்றி நான் நிறைய சொல்ல இருக்கும். முதலாவது பார்க்கிற பொழுது, உடலையும் செல்லுகிற பொழுது, ஓ மை காட் ஜீசஸ், ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் ஜீசஸ், ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் 1 கொரிந்தியர்ல 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நீ பார்ப்பீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை உண்டு. 1 கொரிந்தியர்ல 6ஆம் அதிகாரத்தில் 18வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும். நீங்களா எடுக்கிறீங்க, பிடிக்கிறீங்க, தூயான உணர்த்துறது நானும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். அவர் 6:18 படித்தீங்கன்னா சொல்லுது, எனவே பரத்தமையை விட்டு விலகுங்கள், மனிதர் செய்யும் எப்பாவமும் உடலுக்கு புறம்பானது, ஆனால் பரத்தமையில் ஈடுபடுவோர் தம் சொந்த உடலுக்கு எதிராகவே பாவம் செய்கின்றனர். சொந்த உடலுக்கு விரோதமாக பாவம் பண்ணுகிறான். எந்த இல்லைங்கள, முதலாவது பார்க்க சொந்த உடலுக்கு விரோதமாக பாவம் பண்றாங்க. இன்னைக்கு சுய இன்பம், ஓரின சேர்க்கை, தகாத பழகு, இதெல்லாம் பார்த்து உடலுக்குண்டே காரியங்கள் தான். நான் பின்னாடி கொண்டு போறேன். இந்த காரியங்களுக்கு போது இந்த ஆணையை வச்சு அடிக்கிறாங்க.
இந்த நிலை வருகிறதுலாம் ஒரு ஆணை வச்சு அடிக்கிறார். இன்னைக்கு நீங்கள் நானும் அப்படிப்பட்ட உள் உணர்வுகள் நமக்குள் இருக்குமானால், இந்த உலகம் கண்ணீரால் சேர்த்து நிலையில் இருக்குமானால், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே மோடு கொண்டு சிலுவையில் அறைய சொல்லும். அதே போல இச்சை நிறைந்த பார்வை சொல்லும். இச்சை நிறைந்த பார்வை எப்படி இன்னைக்கு பார்ப்பனாக்க, புத்தகங்கள், நியூஸ் பேப்பர்கள் இல்லைங்களா, செல், படம், சினிமா படம் எல்லாம் ஆபாசம். ஆபாசம். பைபிள் சொல்லுது, ஒரு பெண்ணை தீயை சூடுக்கு நோக்கி பார்க்கிறவன் அந்த பெண்ணோடு கூட உள்ளத்திலே விபச்சாரம் செய்தாகிவிட்டு. எத்தனை இல்லைங்களா, எத்தனை காரியங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த கருத்துல பார்க்கணும் இருக்கு. நான் சொல்லணும், நிறைய சொல்லணும். என் அன்பாக்களே, ஒரு நிமிடம் அப்படியே கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க, ஒப்பு கொடுங்க. சிலுவை சுமக்கணும், சிலுவை சுமந்து அவருக்கு பின்னாடி போகணும். அவரை தான் விரும்புகிறார். தன் வாழ்க்கை எத்தனையோ சிலுவை இருக்கலாம், குடும்பத்தின் கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் அத்தனை இருக்கலாம். ஆனாலும் அவர் விட்டு பிரிந்து போகக்கூடாது. வாழ்க்கையின் பார சிலுவை. இன்று நாம் ஒவ்வொருவருமே அந்த சிலுவை சுமந்து கொண்டோம். சில வேளைகளிலே அந்த சிலுவையை தாங்க முடியாமல் சில வார்த்தைகள் வழியாக நாம் பேசிட்டு இருப்போம். இந்த அப்படிலாம் பேசக்கூடாது. ஏனென்றால் என்னை பின் செல்ல விரும்புகிறவர் என்றே சொல்லியிருக்கிறார். வாழ்க்கையின் பார சுமையை சுமந்து கொண்டு வராதவன் எனக்கு தகுதியற்றவன் என்று சொல்லுகிறார். என் சீடன் கருத்தார். எனவே நம் வாழ்க்கையிலே அந்த சிலுவையை சுமந்து கொள்ளணும். பரிசுத்தமாக ஒரு வாழ்க்கை, உண்மையான ஒரு வாழ்க்கை, நீதியான ஒரு வாழ்க்கை வாழ்கிற பொழுது பல பிரச்சனைகள், போராட்டங்கள் சிலுவையாய் கடந்து வந்து கொண்டே இருக்கும். அவற்றை நாம் சுமக்கணும். அதுதான் பார்த்து இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது புனித பவுலடிகள் சொல்லுகிற வார்த்தை தான் சிந்தித்தோம். அவரோடு கூட நான் சிலுவிலே அறையப்பட்டிருக்கிறேன் என்று. அவரோடு கூட உலகம் மீட்புக்காக உலகை பொறுத்த பற்றியில் நான் சிலுவில் அறையப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உலகம், இந்த உலகம் என்று பார்க்கிற பொழுது பஞ்சபூதங்கள் பார்க்கலாம். அந்த பஞ்சபூதங்களை ஒட்டி விட்டுட்டு அடுத்த கட்டம் பார்க்கிற பொழுது கலாத்தியர்ல சொல்லப்பட்டிருக்கு வார்த்தை. கலாத்தியர்ல 4:3 சொல்ல பஞ்சபூதங்களுக்கெல்லாம் அது விட்டுங்க. ஆனா அது உலகம் என்று சொல்லுகிற பொழுது உலகைக்கு பொறுத்தவரையில், உலக பொறுத்தவரையில் நான் உலகை பொறுத்தவரைன்னு சொல்லுகிறார். அந்த உலகம் என்பது எப்படி? அதுதான் நேற்று தினத்தில் பார்த்தோம். என்ன? 1 யோவானிலே 2ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை சென்ற தினத்திலே பார்த்தோம். அதிலே 1 உடல் ஆசை, 2 இச்சை நிறைந்த பார்வை, 3 செல்வ செருக்கு. இவையாவும் உலகத்திலிருந்து வருகிறது, பொல்லாத பிசாசிலிருந்து வருகிறது, தந்தையிலிருந்து வருவதில்லை. இவற்றை புனித பவுலடிகள் சிலுவிலே அறைகிறார். அதனால தான் சொல்றார், சிலுவிலே அறைய உலகை சார்ந்த சிலுவிலே அறைகிறார். சிலுவிலே அறைகிற பொழுது அந்த ஆணியோடு கூட சேர்த்து அறிகிற பொழுது அதோட அவுட், லீஸ், புதிய மனிதனாக கலந்து வருத்தான். என்ன? உடல் இச்சை. அதுக்கு நேரத்தை சொன்ன. இரண்டாவது அதை பற்றி பின்னாடி சொல்கிறோம். இரண்டாவது இச்சை நிறைந்த பார்வை, இந்த பொல்லாத பிசாசு இருக்காங்க. 3வது செல்வ செருக்கு, பண ஆசை. போது என்கிற நிலையே கிடையாது. சம்பாதிச்சு அப்படியே போயிட்டு கொள்ளடிக்கணும், திருடணும், லட்சை பண்ணுங்க, வட்டி அப்படியே போயிட்டு இருக்கு. செல்வ அது வந்த உடனேக்கு ஓஹோன்னு போற. இதெல்லாம் இந்த 3 காரியங்களிலும் புனித பவுலடிகள் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிறார். நீங்க நானும் இருந்துருக்கிறோம், ஆனால் உணரல, எழுந்திருக்கிறார். அதனால தான் அவர் சொல்றாரு, நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்று. அறையப்பட்டிருக்கிறேன். கருத்துக்களை பார்க்க நமக்கு என் அன்பானவர்களே, இந்த வசன வார்த்தை படிச்சு தானே
இப்போ அடுத்து அந்த உடல் இச்சைன்னு சொல்லும்போது நம்ம பார்த்துட்டு இருக்கும். இந்த கண்ணு நிச்சயம் பார்க்கும் பொழுது சொல்லணும் தூய ஆவியான் உணர்த்துறார். ஓ தப்பி கண்ணு நிச்சை எப்படி தொடக்க காலத்திலே பிசாசு வேலை வச்சிருக்காங்க பாருங்க. தொடக்க காலத்திலே தொடக்க நூலை நீ தொடக்க நூலை பார்ப்பீங்கன்னாக்க அதுல 3ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும். ஏதோம் தோட்டத்தில் இருக்கிற மரங்கள்ல ஆண்டவர் விளக்கப்பட்ட பழம் கனி மரம் இருக்கு இல்லையா, இந்த மரத்தின் கனியை நீ சாப்பிடக்கூடாது, உண்ணக்கூடாது அது சொல்லல. அந்த மரத்தின் கனிதான் பார்க்கறதுக்கு அழகா இருக்குது, இழுக்குது, அப்படியே பார்த்த கண்ணு மினுமினு இழுக்குது, அப்படி இழுக்குதுன்ட்டு. தொடக்க நூல் 3 சொல்ல தேவையில்லை, நீங்களும் படிச்சிருப்பீங்க. அது இழுத்தால அந்த ஏவாள் அந்த பழத்தை சாப்பிட்றாரு, தன் கணவனாகிய ஆதாம் கொடுத்துட்டு எல்லாம் அவுட் இல்லைங்களா. இன்னைக்கு அதே மாதிரி தான் பொல்லாத பிசாசு ஆபாசமான படங்கள், பிளிம்புகள் என்னென்னமோ கொண்டு போயிட்டு மக்களை இழுத்துட்டு கொண்டு போயிட்டு இருக்கிறான். அன்னைக்கு ஆதாம் ஏவாள் நிலையில எப்படி போய் பாவம் செய்தார்களோ அதே போல அன்னைக்கு கவர்ச்சியான நிலைமை அதே மாதிரி இன்னைக்கு கண்ணு இச்சையில கொண்டு போயிட்டு இருக்கிறார். பார்க்கணும். 3வது பார்க்கிற பொழுது செல்வ செருக்கு. இந்த தொடக்க நூல் சொல்லப்பட்ட இதுக்கும் ஹோலி ஸ்பிரிட் கண்ணு இச்சைன்னு சொல்லும்போது இந்த தாவீது இருக்கிறார் இல்லையா, தாவீது கடவுளுடைய ஆவியில் அபிஷேகம் பெற்ற தாவீது 2 சாமுவேல் 10 சொல்லப்பட்டிருக்கும். 2 சாமுவேல் 10 11ஆம் அதிகாரத்தில் பிச்சுக்கிட்டு அப்புறம் படிச்சு பாருங்க, நல்லா தெரியும். 2 சாமுவேல் 10 11 2ஆம் வசனத்தை சொல்லுவாங்க. அதில் தாவீது அரசர் மாடி வீட்டில் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறாரு. அங்கே தூரத்தில் ஒரு பொண்ணு பர்சேபா அது குளிச்சிட்டு இருக்கிற, அதை பார்த்து அப்படி போயிட்டு தப்பான உரியாவுடைய மனைவி பார்த்து தப்பான கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்ட தாவீது அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியம் நடந்துருக்கு. ஆனால் இங்கே போய் அங்கே அவுட். அங்கே தான் நாத்தான் நிறைவாக்கி சொல்றாரு, நீ தப்பு பண்ணிட்ட சொல்லிட்டு அப்புறமேல சொன்னதுனால்தான் தாவீது அழுது புலம்பி கடந்து வரார். அன்னைக்கு தாவீது செய்த காரியங்களை குறித்து யாரு நாத்தான் சொன்னார். இன்று தூய ஆவியானவர் சொல்லுகிறார், தூய ஆவியானவர் தெய்வீகத்தில் சொல்லுகிறார். ஆபாசமான படங்கள் பிள்ளைங்களாம் பார்த்து உண்டு உள்ளத்தை விபச்சாரத்தை கொண்டு போகாதே, அது தப்புன்னு சொல்லி கொடுக்கிறார். 2வது 3வது பார்க்கும் பொழுது செல்வ செருக்கு என்று பார்க்கிற பொழுது என் அன்பார்களே, செல்வ செருக்கு எப்படி மற்றவர்களை மதிக்காதது. யாக்கோப் ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் ஜீசஸ் யாக்கோப் 4ஆம் அதிகாரத்தில் 16வது வசனம் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கும். 4:16 வசனம். எனக்கு அந்த வசனம் வந்து அப்படி ஒன்று டச் ஆகுது. தூயாவன் உணர்த்துறாரு. யோவான்ல இதில் யாக்கோப்பில் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்துக்கு கருத்து சொல்லப்பட்டிருக்கும். யாக்கோப் 4:16 அதில் ஒரு கருத்து இருக்கும், அருமையான கருத்து. இன்னைக்கு ஹோல் ஸ்பிரிட் ஆஃப் ஜீசஸ் என்ன செய்யுது, நீங்கள் வீம்பு பாராட்டி பெருமை கொள்கிறீர்கள், இது போன்ற பெருமை எல்லாம் தீமையானது. வீம்பு பாராட்டு, நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா வீம்பு பாராட்டி. பைபிளில் பார்ப்போம்னாக்க மேற்றுமையான பார்வை, இருமாப்பு கொண்ட உள்ளம், அது பொல்லாரடியை பழிச்சென காணப்படுகிற பாவங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் கொண்டு வந்து பார்த்தனா எப்படி இருக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு. சரி, இவற்றை எல்லாம் புனித பவுல் எடுக்க சொல்றாருக்கு. நான் சிலுவில் அறிந்தேன் என்று சொன்னார் இல்லைங்களா. 3 உலகத்தில் வருகிற காரியங்களை 3 இல்லைங்களா பாவத்தை கொண்டு. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 19 அன்று 20 வசனம், 19 என்று 20 வசனம். அவர் சொல்றது வசனத்தை பொண்ணு பார்க்கணும். கலாத்தியர் 6:14 தான் ஆரம்பித்தோம். அந்த 2ஆம் அதிகாரத்தில் 19 அன்று 20 வசனத்தில் 19ஆம் வசனத்தில் அது பின்பதி படி பரிசு என்ன சொல்லுகிறது, நான் கடவுளுக்காக வாழ்கிறேன், நான் கடவுளுக்காக வாழ்கிறேன், கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். ஓ மை காட், ஜீசஸ் கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் சொல்றார். இன்னைக்கு நம்மளாம் சிலுவை தூக்கிட்டு போவோம், சிலுவை பார்த்து சொல்லுவோம், முடிச்சுட்டு போவோம்.
ஆனால் புனித பவுல் சொல்றார், கிறிஸ்து இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இந்த வசனத்தை நான் படிக்கிற பொழுது சிந்தனை பண்ணி கண்ணீர் விட்டு கதறி அழுத நாட்கள், நேரங்கள், நாட்கள், காலங்கள் அதிகம். அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். எப்படி? இந்த 3 இச்சை, 3 ஆணிகளை வச்சு அறையப்பட்டு இருக்கிறேன். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அடுத்து 20வது வசனம் என்ன சொல்லுகிறது? எனவே இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார். இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறான். நான் அந்த பாவத்தை எல்லாம் சிலுவையில் அறைந்து விட்டேன். அந்த 3 ஆணிகளை வைத்து அறைந்து விட்டேன். கண்ணின் இச்சை, உடல் இச்சை, கண்ணின் இச்சை, உலகத்தின் இச்சை. இந்த 3 ஆணிகளை நான் அறைந்து விட்டேன். இனி வாழ்பவன் நான் அல்ல. இந்த செய்தியை உண்மையிலே எனக்குள் ஆழமான கருத்துக்களை கொண்டு போனது. நான் ஏற்கனவே சொன்னேன் எப்படிலாம் வருதுன்னு. நான் ஒரு 15 வருடத்துக்கு முன்பாக கேரளாவில் உள்ள திருச்சூரில் நியூ ஜெருசலேம் தியான மையத்திலே தியானம் கொடுத்துட்டு இருந்தேன். 15 வருடத்துக்கு முன்பாக கேரளா அங்கே ஒரு 8 வருடம் தியானம் கொடுத்துட்டு இருந்தேன். இங்கே தியானம் கொடுக்கிற பொழுது அதுக்கு முன்னாடி தான் இந்த கருத்துக்கெல்லாம் உணர்ந்து நான் உள்ளத்தில் ஆழத்தில் கொண்டு வந்திருக்கிறேன். அந்த தியான நாட்களில் அங்கே நிறைய சகோதரர்கள் சகோதரி இருந்தார்கள். அதில் அறுத்ததில் வந்தார்கள். நான் சொன்னேன், எல்லாரும் இயேசு இப்படி தான் சிலுவையில் அறைத்தானா, சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். புனித பவுல் சொன்னார், நீங்கள் எல்லாரும் கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறா ஒப்பு கொடுங்கன்ட்டு சொன்னேன். அங்கு கண்ணீரோடு அழுது புலம்பி கொடுத்தார்கள். சிலுவையில் விரிச்சிட்டார்கள். எல்லாரும் சிலுவை மாதிரி அப்படி கையை விரிச்சுக்கிட்டு, அப்படியே சிலுவை மாதிரி விரிச்சுக்கிட்டு, அப்படி இந்த பாவங்களுக்காக, அடுத்து இந்த பாவங்களுக்காக, இந்த அக்கிரமங்களுக்காக, அடுத்த உலகத்தின் 3 நிலைக்கும் வச்சு அந்த கருத்தை சொன்னேன். அப்போ ஒவ்வொருவரும் அழுது புலம்பினார்கள். அந்த பார்த்து முடிஞ்ச உடனே நான் அப்படி நான் அதனால இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா எங்க நெஞ்சு மேல கை வச்சு அப்படி பாடுங்க. அங்கே ஒரு 65 கூட அகந்துட்டு இருக்க, அப்படியே கண்ணீரோடு கூட ஒப்பு கொடுத்தார்கள். நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய வாழ்க்கை மாறணும், இந்த தவக்கால் நாட்களிலே கடந்து வரணும். அதான் போன்ற வார்த்தை சொல்லப்பட்ட இதயத்தை கிழித்துக் கொள்கின்ற வார்த்தை. இந்த வார்த்தையில் சொல்லப்படுகிற வார்த்தை, பாவ இச்சைகள் எல்லாம் சிலுவிலே அறைந்து விடுங்கள், இனி வாழ்பவன் நான் அல்ல என்று கடந்து வரணும். சிந்திக்கணும். இனி நான் வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்ந்து இருக்கிறார். அந்த ஒரு வாழ்க்கை எப்படி கொண்டு வருகிறது என்று நீங்க பார்க்கணும். ஒவ்வொரு கருத்துக்கள் எந்த நிலையை கொண்டு போகின்றது பார்க்க. கலாத்தியர் 2:19 and 20 படிச்சீங்க அல்லவா? அவர் சொல்றார், வாழ்வன் நான் அல்ல என்று சொல்றேன். அந்த கருத்தோடு கூட தயவு செய்து ரோமர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் எடுங்க. இனி வாழ்வன் நான் கிறிஸ்துவை வாழ்கிறான்னு சொல்றாருங்களா? அந்த ரோமர் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தை எடுத்து படிச்சு பாருங்க. என்ன சொல்லுகிறது? நாம் இனிமேல் பாவத்துக்கு அடிமைகளாய் இராதபடி நம்முடைய பழைய மனித இயல்பு அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது என்று அந்த புனித பவுலடிகள் ரோமர் திரும்ப 6ஆம் அதிகாரத்துல 6ஆம் சொல்லுகிறார். அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. முன்ன பார்த்தோம், சிலுவை சுமப்பதனால் சிந்தையே மாறிவிடல. இப்ப நாம் பார்க்கிறோம், சிலுவையில் அறையப்பட்டனால இல்லைங்களா? வசனத்தை ஒவ்வொன்றும் தூய ஆவிக்குள் எடுத்து சிந்தித்து பார்க்கணும். அப்போ பார்த்து கடந்து வருகிற பொழுதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்துவ வாழ்வு வாழ முடியும். இல்லை என்றால் எடுக்கணும், இறைவசன வார்த்தை எடுக்கணும். அதுக்காகத்தான் நாட்களில் பார்க்கணும்.
அவர் சொல்ல பண்றதுக்கு அந்த பாவ இச்சைகளை இனிமேல் பாவத்துக்கு அடிமைகளாக இராதபடி சிலுவிலே அறையப்பட்டிருக்கேன்னு சொல்றார். அவரோடு கூட நாம் சிலுவிலே மரித்து விட்டாலும் அவரோடு கூட நாம் கலந்து வந்திருக்கோம். அந்த 6ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் படித்தீங்களா, அந்த அப்படியே நீங்கள் மீண்டும் படித்து பாருங்கள், வீட்டில் படித்து பாருங்கள், இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே வந்து அந்த 11ஆவது வசனத்தை நீ பார்ப்பீங்களா, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்தமட்டில் இறந்தவர்கள் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். எல்லாம் ஒரு வாட்டி அந்த லைன் நான் எடுத்துக்கிறேன். அது நேருக்கு நேருக்கு அப்படியே படித்து விரல் மேல் கை வச்சு அப்படியே வார்த்தை கை வச்சு படிக்க பார்க்கலாம். நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்த மட்டில் இறந்தவர்கள். பாவ வாழ்க்கையை பொறுத்த மட்டில் இறந்தவர்கள். கிறிஸ்து இயேசுவோடு கூட இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். Praise the Lord. Praise the Lord. என்ன கருத்துக்கள். நான் இதெல்லாம் நினைக்கும் போது என்ன தெரியுமா, நான் அடிக்கடி சொல்றது தான், ஒரு காலத்தை எப்படியே போயிட்டு இறைவசன வார்த்தையை படிக்கிற பொழுதுதான் அதெல்லாம் தெரிஞ்சிக்க முடியுது, அறிஞ்சிக்க முடியுது. அவரோடு டச்சம் இல்லைன்னா எப்படி? அதனால தான் பொல்லாத பிசாசு பைபிளை படிக்க விடாதபடி, கேட்க கூடாதபடி, இறைவாசத்தை கேட்க விடாத செஞ்சுட்டே இருக்கிறான். அதனால தான் அச்சிட்ட சிலுவை அடையாளத்தினாலே சத்துருக்களிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளுன்னு சொல்லுவோம். என்ன செய்கிறது நீ பார்க்கணும். சரி, இந்த வசனத்தை பார்க்கணும். கிறிஸ்து வாழ்க்கையோடு இருக்கும். அந்த ரோமர் 10 பார்த்தீங்க தானே 6ஆம் அதிகாரம், அந்த 6ஆம் அதிகாரத்தினுடைய தலைப்பு, அந்த வசனத்துடைய தலைப்பு என்ன போட்டிருக்கு பாருங்க. இன்னைக்கு பாவத்தை விட்டு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்தல். பாவத்தை விட்டு கிறிஸ்துவோடு கூட இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை கொண்டு வருகிறார். கிறிஸ்துவோடு கூட இணைந்து இந்த கருத்துக்களை உண்மையை நாம் பார்க்கும்போது என் அன்பார்களை எப்படியெல்லாம் இருக்கின்றது பார்க்கணும். சரி, இதெல்லாம் பார்த்து நிற்கும் கிறிஸ்துவோடு இருக்கு நம்முடைய வாழ்க்கையில தெய்வீக திருவிழி சொல்லுகிற வார்த்தையில் நினைத்து பார்க்கணும். அப்போ எப்படி இன்றைக்கு அந்த கிறிஸ்துவோடு கூடிய இருக்கும் அந்த இந்த மேல சொல்லப்பட்ட 1 2 3 இந்த ஆணிகளை அடிச்சு அனுப்ப இந்த கருத்தை எப்படி சொல்றாங்க. கலாத்தியர் புத்தகம் எடுங்க. கலாத்தியர் புத்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல 19-20 வருஷம் படிச்சு தானே, அதே கலாத்தியர்ல 5ஆம் அதிகாரம் எடுங்க. எடுங்கண்ணா, எடுங்க அக்கா, தம்பி எடு படி, இன்னைக்கு கொண்டு வா. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல 24வது வசனத்தை படிங்க சகோதரமே. கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள். பாருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. கிறிஸ்து இயேசுவோடு முன்ன படிச்சோம், பாவத்தை பற்றி மட்டும் கிறிஸ்துவோடு கூட வந்துருங்க. கிறிஸ்து இயேசுக்கு உரியவர்கள், கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் தங்கள் ஊனியல்பை, தன்னுடைய ஊனியல்பை அதன் இழி உணர்ச்சிகளோடும் இச்சைகளோடும் சேர்த்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள். இந்த வசன வார்த்தையை சிந்தித்து பார்க்கணும். என்ன சொல்லுகிறது? கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள். நேற்றுக்கு நாம் பார்த்தோம், அந்த கிறிஸ்துவோடு கூட இணைந்து வாழ்கிற, பாவத்துக்கு மரித்து கிறிஸ்துவோடு கூட இணைந்து வாழ்கிற இருக்கும். இங்கே என்ன சொல்கிறது? கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் தங்கள் ஊன் இயல்புகளை அதன் இழிவு உணர்ச்சியோடு கூட இச்சையோடு கூட எல்லாம் சேர்த்து சிலுவில் அறைந்து விட்டார்கள். நான் அந்த சிலுவையை பார்க்கிற பொழுது அந்த ஆணிகளைத்தான் பார்ப்பேன். அந்த ஆணி சிலுவிலே தான் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்து அங்கே ஆணியை ஒட்டி வெளியே வந்துட்டார். ஆணியோட வந்தாரா? இல்லை, ஆணியோடு அங்கே ஆணி சிலுவையில் ஆணிகள் இருக்கிறது. கிறிஸ்து வந்துட்டார். நான் அந்த சிலுவையில் இருக்கிற 3 ஆணையை பார்க்கும் பொழுது இந்த கருத்தை தான் அடிக்கடி நினைச்சு நான் பார்ப்பேன். ஆண்டவரே, என்னுடைய உடல் இச்சைகளை எல்லாம் இந்த வலப்பக்கம் இருக்கிற ஆணியில் அடிச்சிட்டேன்.
என்னுடைய கண்ணு எச்சையெல்லாம் கவனிச்சிட்டேன், என்னுடைய கால் எச்சையெல்லாம் புனித பவுல் சொல்ற மாதிரி அவரோடு சிலுவையில் அறிந்து விட்டேன், சிலுவையில் அறிந்து விட்டேன்னு சொல்லிட்டு அந்த சிலுவை பார்க்கும் பொழுதெல்லாம் நான் கொண்டு என் அன்பானவர்களுடைய தவக்கால் நாட்களில் அதில் கொண்டு வருகின்றேன். இந்த கருத்துக்களை நாம் ஒவ்வொன்று பார்க்கிற பொழுது நாம் எந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறதுன்னு பார்க்கும். தெய்வீக திருவுள்ளம் எப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அந்த கிறிஸ்து இயேசுக்குரியவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசு சிலுவையிலே மரித்தார், சிலுவையிலே அவரோடு கூட மரிக்கிற நிலை எப்படி இருக்கிறது பார்க்கணும். நான் சொல்லுகிற பொழுது, என் வாழ்க்கையை பற்றி நான் சொல்லுகிற பொழுது இவர் அவரே பற்றி பெருமையாக வச்சுக்கிறான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லை இல்லை, தருமபுரியில் கார்மல் தியான ஆசிரமத்தில் இறைவசன வார்த்தைகளை நான் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த பாவத்தை குறித்துலாம் சொல்லுகிற பொழுது நான் அதிகமாக சொல்லிட்டு இருக்கேன். இந்த மீட்பை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்லுவேன், எனக்காக பண்ணுறேன். இந்த சிலுவின் மகிமையின் எப்படி இருக்கும் இறைவசனம் ஒவ்வொரு இந்த தேவ ஒளி புத்தகம் வந்து கடந்த 35 வருடமாக போட்டுக்கொண்டிருக்கிறேன். இந்த போன வருஷம் இந்த மாதத்தில் வந்து அந்த நற்செய்தியை நம்புங்கள் இவ்வளோ செய்தி கொடுத்துருக்கேன். இறைவசன வார்த்தை மக்களுக்கு போகணும் போகணும். அதற்காகத்தான் அந்த இறைவசன வார்த்தை போகிற பொழுதுதான் அவரை அறிந்து அவருக்குள்ளாய் கடந்து போக முடியும், அவருக்குள் கடந்து போக முடியும். எனவே என் அன்பான சகோதரமே, இறைவசனத்தை படிக்கிற பொழுது தூய ஆவிலே கடந்து நான் சொன்னேன், என்னை பின்செல்ல விரும்புகிறவன் தன் வாழ்க்கையின் பாரசிலுவை சுமந்து கொண்டு பின்செல்லட்டும் என்று சொல்லப்பட்டது. அந்த ஒரு கருத்து இன்றைய தினத்தை நாம் பார்க்கிறோம். அவரோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், அவரோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். என்னுடைய பாவ உணர்வு எச்சைகளை அதன் உணர்வோடு நிச்சய உணர்வோடு அறையப்பட்டிருக்கிறேன் என்று புனித பவுலுடைய கிளாஸ் அறையப்பட்டிருக்கிறேன். நீ வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்கிற நிலையில் பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பான சகோதரமே, நம்முடைய வாழ்க்கையை இந்த இறைவசன வார்த்தை என்கிற முகம் பார்க்கிற கண்ணாடியிலே பார்த்து, நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை என்கிற வாழ்க்கையை பார்த்து கண்ணாடியை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றி கொண்டு வரணும். அதற்காகத்தான் தவக்காலம். பிரிய மாணவர்களே, நான் அதிகம் சொல்ல வரலை, இந்த கருத்தை நான் பின்னாடி அடுத்த வார்த்தை கூட சொல்ல விரும்புகிறேன். என்ன இயேசு ஆண்டவர் சொல்லுவார், என் பொருட்டு, அதாவது உங்களை இல்லாது பொல்லாதெல்லாம் சொல்லுகிற பொழுது நீ மனமகிழ்ந்து அக்களித்து களி கூறு. என் பொருட்டு சொல்றார், என் பொருட்டு இயேசு சொல்றார், என் பொருட்டு உங்களை இல்லாது பொல்லாதெல்லாம் சொல்லி உங்களை துன்புறுத்த பொழுது பணம் கருது, ஏனெனில் விண்ணரசு உங்களுக்கு உரியது என்று மத்தேயு 5 சொல்லுவார். அப்படின்னு என்ன, இயேசுவின் பொருட்டின் காரியங்கள் கடந்து வருகிற பொழுது, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, இயேசுவின் பொருட்டு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை கடந்து வருகிற பொழுது எல்லாம் பல விஷயம். இயேசு என்ன, இயேசு என்ன, பிலாத்தினுடைய அரண்மனை இருக்கிற பொழுது அவர் மேலே இல்லாது பொல்லாதெல்லாம் சுமத்தினாங்க. பாவமறியாத பரிசுத்தர் பாவத்தெல்லாம் ஏற்றுக்கொள்கிற நிலையில் இருந்தார் அல்லவா? அதே போல நான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழும்போது இல்லாது பொல்லாதெல்லாம் சொல்லுவாங்க. அப்படி மனசுக்குள்ள பொறுமையாக கடந்து போகணும். அப்போல ஆண்டவர் பார்ப்பார் பார்ப்பார், அவனுக்கு இருக்கு இருக்கு என் ஒருவர் எனக்கு ஊழியம் செய்வானாகில் அவன் என்னை பின்தொடரட்டும். எங்கே நான் இருக்கிறேனோ அங்கே என்னுடைய ஊழியக்காரன் இருப்பான், பணியாளர் இருப்பான், அவனை பிதாவானவர் கனப்படுத்துவார் சொல்லப்பட்டிருக்கும். கனப்படுத்துகிற காரியதாக இருக்குது. எத்தனை அருமையான காரியங்கள். இப்பொழுதும் பிரியமானவர்களே, நாம் கடந்து வரலாம், கடந்து வரலாம். நான் சொல்லுகிற பார்த்தோம் வசன வார்த்தையில் தான். நேற்று தினத்தை என்ன பார்த்தோம்? கலாத்தியர்ல 5:24 பார்த்தோம். கிறிஸ்து இயேசுக்கு உரியவர்கள் தங்கள் ஊழியர்களை அதன் இழிவு உணர்ச்சிகளோடும் இச்சைகளோடும் சேர்த்து சிலுவையிலே அறிந்து விட்டார்கள். கலாத்தியர் 5:24. அன்பான சகோதரமே, தயவுசெய்து நீங்கள் அதுக்கு மேலூட்டு வார்த்தைலாம் நீ படித்து பார்த்தீங்கன்னாக்க கோர்த்தா இருக்கு. அதுக்கு மேலூட்டு வார்த்தையை படிச்சுனாக்க இதுதான் இழிவு உணர்ச்சியா, இதுதான் நிச்சய உணர்ச்சியான்ட்டு கிளியராக தெரியும்.
அந்த கலாத்தியரில் 16 முதல் 26 வசனம், அந்த தலைப்பு என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்க, அந்த 16 to 26 வசனம் பார்த்தனாக்க, அது தலைப்பு பாருங்க, தலைப்பு என்ன சொல்லுகிறது? தூய ஆவியின் கனியும் ஊனியல்பின் செயல்களும். பாருங்க, ரெண்டு பிரிச்சாங்க. தூய ஆவின் கனிகளும் ஊனியல்பின் செயல்களும் சொல்லிட்டாங்க. இந்த கருத்தை தூய ஆவின் கனிகள், இங்கே ஊனியல்பின் எச்சைகள், முன்ன சொல்லப்பட்ட 1 2 3 3 ஆணி அந்த எச்சைகள் அதில் கொண்டு வந்துருக்கு. அந்த இதெல்லாம் இப்படி நீங்கள் சிலுவில் அந்த இந்த கருண் சிலுவில் அறைந்து விட்டால் நீங்கள் அவரோடு கிறிஸ்துவ நீங்கள் வாழ்வீங்க. இது ஆவின் கனி, இது ஊனியல்பின் எச்சைகள். இதை நீங்கள் அழிச்சு கொண்டு வந்தான்னு என் அன்பார்களே, இந்த வசனத்தின் பார்க்கும் பொழுது இது வாழ்வு, இது சாவு. நான் சொல்லலை. பைபிளில் அந்த 17வது வசனத்தை நீ படிங்க, என்ன சொல்லுகிறது? அந்த கலாத்தியரில் நீ படிச்சேன்னா அந்த 16 5ஆம் வசனத்து 16 படிக்கலாம். அந்த 16ஆம் வசனத்தில் அடுத்தது 17 வசனத்தை படிங்க. 17 படிங்க. ஊனியல்பின் இச்சை தூய ஆவிக்கு முரணானது. தூய ஆவியின் விருப்பம் ஊனியல்புக்கு முரணானது. இவை ஒன்றுக்கொன்று எதிராய் உள்ளதால் நீங்கள் செய்ய விரும்பியதை உங்களால் செய்ய முடிவதில்லை. என்ன கருத்து? தூய, அதாவது ஊனியல்பின் செயல்கள் இது, தூய ஆவின் செயல்கள் இது. இது இருந்தா இது செய்ய முடியாது, இது இருந்தா இது செய்ய முடியாது. ஆனால் நீங்க கொண்டு வாங்கன்னு தான் சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட நிலை வாழ்கிறவர்களுக்கு ஊனியல்பின் செயல்கள் எப்படி? இன்னைக்கு ஊனியல்பின் செயல்கள் என்ன? நீ சும்மா நினைக்கக்கூடாது, அது அப்படி நினைக்கக்கூடாது. பைபிளில் சொல்லப்படாத வார்த்தைகள் உண்டு. ஊனியல்பின் செயல்கள் படிக்கும்போது அது எனக்கு இருக்கா இல்லையான்னு நீ பார்க்கணுமல்ல, நினைக்க வேண்டியும். அதனால தான் அந்த கலாத்தியத்தில் பார்க்கும்போது 24ஆம் வசனத்தில் மேலே அப்படியே நான் மேலே கொண்டு போகிறேன். அதில் நீ கொண்டு போகும்போது ஊனியல்பின் செயல்கள் இருப்பது அது என்னன்றத அதே கலாத்தியரில் அந்த இதில் 19 to 21 வசனம், 19 to 21 வசனத்தை அங்கே அப்படியே கொண்டு வந்து பார்த்தினாக்க அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை நம்முடைய ஊனியல்பின் இச்சைகள் 3 ஆணிகள் அடிக்கப்பட வேண்டும் சொல்லப்பட்டார். புனித பவுல் அடிச்சார் சொல்லப்பட்டார் இல்லையா? நான் அரைத்து விட்டேன். அந்த காரியம் 3 காரியங்களும், அந்த 3 இச்சை காரியங்களும் இது ஒன்னோடு கூட ஒன்று இணைந்து அது ஊனியல்பின் செயல்களாக அங்கே பார்க்கிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 19, 20, 21 வசனத்தில் படித்து பாருங்க. அந்த முன்ன சொல்லுங்களா, ஊனியல்பின் அந்த காரியம் உடலின் இச்சை, கண்ணின் இச்சை, உலகத்தின் இச்சைன்னு சொல்லப்பட்டிருக்கீங்களா? அது அப்படியே லங்க கோஷ் பார்க்கணும். ஊனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். அவை பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் முதலியவை ஆகும். இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறையாட்சியை உரிமை பேராக அடைவதில்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அதையே இப்போதும் மீண்டும் சொல்கிறேன். இல்லையா? இப்படிப்பட்டவங்க முடியாது இல்லைங்களா? அதுக்கு தான் இந்த காரியங்களை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றவங்க அங்க போக முடியாது. ஆனா பயன்படுத்தி இல்லை, இதுக்கு முரணானது இதுன்னு சொல்றீங்களா? அப்போ இதுக்கு முரணானதா எதிர்மறையா இருக்கிறது என்னன்னு பார்த்தனாக்க, இங்க நீங்க பார்ப்பினாக்க அடுத்த ஒரு கட்டம் சொல்லி கொடுப்பார். யாரு? இந்த ஆவிக்குரிய நிலையிலே அங்க சொல்லி புனித பவுல் சொல்லுவார். இது எப்படின்னு பார்க்கணும். நாம் இது பார்க்கணும், இதுக்கான்னு பார்க்கணும். இதுல இதுக்கும் அந்த 22, 23, 22, 23 வருஷம் படிச்ச போது சொல்லப்பட்டிருக்கும்.
ஆனால் தூய ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவை ஆகும். இவை உள்ள இடத்தில் திருச்சட்டத்திற்கு இடமில்லை. எப்படி? ஊனிபின் செயல்கள் ஆவிக்குரிய செயல்கள் இரண்டுக்கும் எதிர்மறைத்தான். இது இருந்தால் அங்கே போக முடியாது, கீழே. இது இருந்தால் இதெல்லாம் கிடையாது, மேலே. இது ரெண்டும் இருக்கு. இந்த கருத்துக்களை எப்படி நாம் கொண்டு வரணும்? நான் சென்ற வருஷம் சகோதரர் பாட்டு பாடினார், மாறவே ஆசைப்படுகிறேன் பாட்டு பாடினார். செவ்வாய்க்கிழமை இல்லைங்களா? மாறவே ஆசைப்படுகிறேன் மாற்றோட அந்த பாட்டுடைய கருத்தோடு கொண்டு போகும்போது நாம் கேட்கணும், ஆண்டவரை மாற்றனுக்கு. அந்த நிலைத்தான் ஆண்டவர் சிலுவையில் சிலுவைக்கிற பொழுது புனித பவுலடிகள் நானும் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், இனி வாழ்பவன் நானல்ல சொன்னார் அல்லவா? அந்த மாதிரி நம்முடைய பூனியபின் இச்சைகளை எல்லாம் சிலுவையில் அறைந்து விட வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து நாம் கடந்து போகிற பொழுது ஆண்டவர் தூய ஆவியின் அங்கே செயல்படுகிறதாக இருக்கிறது. வார்த்தைகளை பார்க்க அவர் மனது உருக்கமுள்ள ஆண்டவர், மனதிருங்கிற ஆண்டவர். அவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர், நமக்காக தன் உயிரையே கொடுத்தவர். நாம் ஆண்டவரே நான் மாற வேண்டும் விரும்புகிறேன் ஆண்டவரே, என்னுடைய பாவ இச்சைகள் எல்லாம் அடிக்கடி எனக்கு வந்துனே இருக்குது ஆண்டவரே, இவற்றை நான் சிலுவையில் அறைய வேண்டும் ஆண்டவரே, உம்மோடு கூட சிலுவையில் அறைய வேண்டும் ஆண்டவரே ஒப்பு கொடுத்து நாம் கடக்கிற பொழுது அவர் துணை பெறுவாரா, துணை பெற மாட்டாரா? சொல்லுங்க அண்ணா, சொல்லுங்க. பன்மர செய்ய மாட்டாரா? கொண்டு வரணும். இதே உலக போக்கிலான நிலையிலே போய்கொண்டிருக்க கூடாது. இந்த காலகட்டம் மனமாற்றத்தின் குறை காலகட்டம், இதே மீட்பின் காலம். எனவே இந்த நாட்களிலே கொண்டு இறைவசன வார்த்தையை கொண்டு நாம் கடந்து வரணும். பிரியமாகவே வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. முன்னிப்பின் செயல்கள் பொழியணும், அழிஞ்சு போகணும். இல்லைங்களா? அந்த ஆணில் அடிக்கணும். இதுக்கு எப்படி என்று பார்க்கும் பொழுது எல்லாம் தூய ஆவியானத்தில் இருக்கும். முரணானது முரணானது அது இது இல்ல, இதுதான் இருக்கும். ரோமர் 10 எடுக்க, ரோமர் 10 எடுத்துட்டு 5-6 வசனத்துல அந்த படிச்சு பாருங்க என்ன சொல்லுகிறது. அந்த 6வது சந்த பண்ணி போதும், அதுல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை பார்க்கணும். ஐயோ மை காட். ஊனியல் மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது சாவே, சாவே. ஆவிக்குரிய மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது வாழ்வும் அமைதியும் ஆகும். நான் சொன்னேன், ஊனியல் மனநிலையை கொண்டிருப்போருக்கு வருவது ஆவிக்குரிய மனநிலை கொள்வதற்கு புரிஞ்சுக்கணும். ஏதோ இந்த உலகத்தின் காரியங்கள் அல்ல. இன்றைக்கு நீ பெருமாங்களே நம்முடைய வாழ்க்கையில இதாக வேணும். அதுக்காகத்தான் விண்ணகம் விட்டு மன்னக வந்தார், நம்ம எல்லாம் அங்கே கொண்டு போவதற்காக வந்தார். இங்க போறதுக்காக இல்லை, மனமாற்றுங்க. இந்த கருத்தை நான் சொல்லுகிற பொழுது இந்த வசன வார்த்தைகள் வந்துடும். ரோமர் 10 எடுத்துக்கங்க. இந்த தூய ஆவின் எப்படி சொல்லி கொண்டு நான் இந்த தூய ஆவியானவர் செயல்படுகிற காரியங்களை பார்க்கும் பொழுது ரோமர் 10 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிச்சுக்கும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கும்? அதிலே கருத்துக்களை அப்படியே பார்க்கணும். என்ன அருமையாக கொண்டு 8-16 படிக்கணும். அரே ரோமர் புத்தகம் படிங்க. நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள், சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணையால், தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால், உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள், நீங்கள் வாழ்வீர்கள். முன்ன சொல்லப்பட்ட அந்த வசன வார்த்தைகளுக்கு கண்டினியூ பண்ணிட்டான். அந்த 8ஆம் அதிகாரத்துல 5-6 படிச்சோம் அல்லவா? ஊனியல் மனநிலை கொண்டிருப்பவருக்கு வருவது சாவை, ஆவிக்குரிய மனநிலை கொண்டிருப்பவருக்கு வருவது வாழ்வே. அப்போ அங்கே சொல்ல அது 11 சொல்ற, அந்த 12 சொல்ற ஆவி தூய ஆவியின் துணையால் இந்த இச்சைகளை சாகடித்தால், இந்த உடலின் இச்சைகளை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள் என்று. அது இப்படி இன்னைக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே என்னுடைய பாவத்தை எல்லாம் சிலுவையில் அறைகிறேன் ஒப்பு கொடுக்கணும். இதுக்கு தான் தூய ஆவியானவர்.
இதுக்கு தான் தூய ஆவியானவர். அந்த தூய ஆவியின் துணை கொண்டு ஆண்டவரே என்னுடைய பாவி இச்சைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் கொண்டு கொள்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாக கடந்து போகும். நான் சொல்லுகிற பொழுது ஒரு சிறிய ஒரு சாட்சியத்தை கொண்டு நான் சொல்ல விரும்புகிறேன். சாட்சி சொல்லுகிற பொழுது என்னையே பெருமைக்காக அல்ல, என்னுடைய ஊழியத்தின் பெருமைக்காக அல்ல, ஆண்டுடைய மகிமைக்காகத்தான் சொல்லுகிறேன். பிரியமாகவே பார்க்கணும். ஒரு சகோதரி, ஒரு குடும்பத்தில் ஒரு சகோதரி காலேஜ் படிச்சுட்டு நல்ல படிப்பு. அந்த சகோதரி போன வாரத்தில் நான் சொன்னதே ஒரு பையன் தம்பி அங்கே, இப்போ சொல்றது பாப்பா. அந்த குடும்பத்தில் அந்த பாப்பா நல்ல அப்படியே கோயிலுக்கு போகிறது வர்றது எல்லாம் பக்தி விசுவாசம் செய்யும். அந்த படிப்பு காரியமாக வெளியே ஒரு காலேஜில் போயிட்டு ரிலைட் பண்ணாங்க படிக்கிறதுக்காக. ஒரு ஹாஸ்டல் இங்கே படிச்சுட்டு அந்த இல்லை அங்கே போய் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்லேயே இந்த பாப்பா அப்படியே தப்பு தப்பாக போயிடுச்சு. இப்படி தப்பு போக நான் சொல்லிக்கும் அப்படி வாழ்க்கையிலேயே கெட்ட கனவு அப்புறம் தெரிஞ்சு தூக்கம் வரதில்லை. சிறிய படிப்பெல்லாம் அப்படியே டவுனாக போயிடுச்சு. எல்லாம் போயிட்டு நினச்சிக்கோங்க. அப்படி வாழ்க்கை போனதுக்கு நான் இந்த செய்தியை கொடுக்கறது இந்த மாதா தொலைக்காட்சியில் ஒரு நாள் அந்த சகோதரி பார்த்துட்டாங்க. ஸ்கூல் இந்த காலேஜிலேருந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டில் இருக்கும்போது செய்தியை பார்த்துட்டாங்க. செய்தியை பார்க்கும் பொழுது அந்த பாப்பாவுக்கு இதோ ஒரு உணர்வோடு கூட என்னோடு கூட பேச வேண்டும். அந்த பாப்பா எவ்வளோ படிக்கிறான்னு தெரியுங்களா? ஏதோ டிகிரி எம்எஸ்சி விட்டு பிடிச்சிட்டு இருக்கு. அப்புறமேல அந்த பாப்பா இருக்கு, பிரதர் உங்களோட கொஞ்சம் பேசணும், டைம் தர முடியுமா? சொல்லுங்கம்மா, பரவாயில்ல பேசுவேன். அப்புறமேல அந்த பாப்பா தன்னுடைய வாழ்க்கையின் நிலையை அப்படியே சொன்னாங்க. இன்றைக்கு நான் சொன்னேன், ஒன்றும் கவலைப்படாது, இதை உணர்த்த சொல்லியது கடவுள் தான், ஆண்டவருடைய ஆவியானவர் தான். இல்லை நான் சொல்லிக்கவே முடியாது. பைபிள் இந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தூய ஆவியின் துணை கொண்டு ஊனியில் பிச்சைகளை சாகடித்தால் நீங்கள் வாழ்வுகின்ற ஒரு கருத்தை அந்த பாப்பாவுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அந்த பாப்பா அப்போ இந்த ஊனில் பிச்சைகளை எப்படி சாகடிப்பது என்பதை பிரித்து அடுத்து ஒரு கருத்தை நான் சொன்னேன். இன்றைக்கு புனித பவுலடிகள் இப்படித்தான் அவருடைய ஏனச்சலை சொல்லிக் கொடுத்தான். இந்த பாப்பா வீட்டில் செவுத்து ஓரம் அப்படி நின்றுக்கிறார். செவுத்து ஓரம் நின்றுக்கிட்டு அவன் ரூமில் செவுத்து ஓரம் நின்றுக்கிட்டு அழுதுட்டுருக்கிறான். எதிர்பாராதமாக அந்த பாப்பாவுடைய அப்பாவும் அம்மாவும் என்ன பிள்ளை வரவே இல்லை, ரொம்ப நேரம் சேர்த்து இன்னும் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. வீட்டுக்குள்ளே போய் பார்த்தினாக்க சிலுவையில் இருந்துட்டு அந்த பிள்ளை அப்படியே கையை நீட்டுக்கிட்டு அழுதுட்டுருக்குறாங்க. அப்பா அம்மாவுக்கு ஒன்றும் சொல்ல முடியல. எப்படியும் சொல்ல முடியல. இருக்கு அவ வேற ஏதாவது தவறாக இருந்தால் பண்ணியிருந்தால் பரவாயில்ல. அவள் சிலுவை மாதிரி கையை நீட்டிக்கிட்டு அந்த பாப்பா அந்த மகள் ஒரே ஒரு மகத்தான் அதனால் அங்கே பார்த்து நான் அழுதுட்டுருக்குறான். அதை பார்த்து அந்த அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ஒன்றுமே சொல்லலை. அவங்களும் அப்படியே உட்காந்துக்கிட்டு இந்த பாப்பா கண்ணீர் விட்டு கதிரை அழுதுன்னு பண்ணிட்டு அவ கண்ணு மூடிட்டு அப்படியே சிலுவை பார்த்துக்கிட்டு இயேசுவே 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 இது சொல்றதெல்லாம் அவங்க அப்பா அம்மா கேட்டுக்கிறாங்க. நான் இந்த மாதா தூய் குறித்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த 10 ஆண்டுகளாக இந்த செய்தி ஆண்டவர் நற்செய்தி கொடுக்கும்படி செய்திருக்கிறார். செய்தி வழியாக அநேகராத்தின அன்னைக்கு இந்த மாதா டிவி அந்த சகோதரி மல்ல பார்த்தனால அந்த செய்தியை கேட்டனால அவர் என்னோடு கூட பேச வேண்டும் என்று விரும்பி என்கிட்ட ஆலோசனை கேட்டாங்க. நான் இப்படி சொல்லி கொடுத்தேன். அப்படியே சிலுவை மாதிரி நின்று அழுதுட்டு இருக்கிறாங்க. அவங்க அப்பவும் அம்மாவும் அப்படியே உட்காந்துக்கிட்டு அப்படியே அழுதுட்டு இருக்கிறாங்க. ஒன்றுமே சொல்லலை. இந்த பாப்பா எல்லாம் அழுது முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு பின்னாடி இனி நல்ல நீரே இயேசு நாயகா என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா இயேசு நாயகா
அப்படியே அந்த பாப்பா பாட்டு பாட அவங்க அப்பா அவங்க அம்மா 2 பேரும் 2 பக்கம் நடிச்சுட்டு அப்படியே அழுதுதாக அவங்கெல்லாம் அதை போட்டு செஞ்சுட்டாங்க. இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஆண்டவருடைய மகிமைக்காக இந்த தொலைக்காட்சி ஊழியம் அமைத்து கொடுத்து நடப்பிக்கிறது எதுக்காக? மக்கள் மனம் மாறுவதற்காகத்தான். இந்த திக்குவாயன் பேசிக் கொண்டிருப்பான் என்றால் அது எல்லாம் எதற்காக? ஆண்டவருடைய காரியங்களுக்காகத்தான். என் அன்பான சகோதரமே, மன மாற்றத்தை தூயாவி இந்த காலகட்டத்தில் கொண்டு வரணும். இது மீட்பின் காலம், ஆண்டு வருகை காலங்கள் நிறைய மக்கள் இருக்கும். அந்த சகோதரி மகள் அப்படியே கொண்டுட்டோம். 2 பக்கம் 2 அப்பா அம்மா 2 பேர் நின்று அவரில் ஒரு போட்டோ எடுத்து எல்லாம் அனுப்பிட்டு இருந்தாங்க. எங்கள் மகள் இப்படித்தான் பண்ணிட்டாங்க. உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், உடைய இதயத்தை கிழித்துக் கொள்ளுங்கள். சிலுவில் அறியப்படுங்கள். ஒரு புனித வாழ்க்கை வாழணும், புனித வாழ்க்கை வாழணும். புனித பவுலடிகள் எப்படி அவருடைய வாழ்க்கை எதிர்மறையான வாழ்க்கை இருந்தது, ஆனால் இச்சைகளை எல்லாம் சிலுவிலே அறைந்து விட்டு கொண்டு வந்தார். இனி வாழ்ந்து அதே போல இந்த தவக்கால் நாட்களிலே சிலுவிலே அறைந்து கடந்து வரணும். அந்த வாழ்க்கை என்ற சிலுவையை சுமந்து கொண்டு போகணும். இச்சை உணர்வுகளை சிலுவிலே அறைய வேண்டும். சிலுவை அறைந்து நாம் கடந்து வர வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை மிகுந்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக அமையும். பாவ இச்சைகளோடு கொண்டு இருக்கும் என்றால் புனித இச்சைகளோ சாவு, ஆவிக்கிற இச்சைகளோ வாழ்வு தருகிற காவியம் கொண்டு வரணும். இது அப்படியே கொண்டு வந்து நான் சொல்லுகிறது என்றால், இந்த வாழ்க்கை யோவான் 15ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்ப்பீங்கன்னாக்க, திராட்சை செடி என்னோடு கூட இணைந்திருந்தால் தான் நீங்கள் கனி கொடுக்க முடியும் சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 15ஆம் அதிகாரம் வசனம் எத்தனை அருமையான வசனம் இருக்கு இல்லைங்களா? அதில் சொல்ல என்னோடு கூட இல்லை என்றால், என்னோடு கூட இணைந்து நீங்கள் இல்லை என்றால், என்னோடு கூட இணைந்து இல்லை என்றால் நீங்கள் தரிக்கப்பட்டு வெட்கப்பட்டு தண்ணி விட்டு நெருப்பிலே போடப்படும் சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 1 அப்படியே படிச்சு 6ஆம் வசனம் போட்டுக்கணும். நீங்கள் கனி கொடுக்கப்படவில்லை என்றால், ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கப்பட என்னோடு கூட இணைந்திருக்கப்படவில்லை என்றால் வெட்டி போடப்படும், நெருப்பில் போடப்படும் இல்லைங்களா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. ஒரே ஒரு கருத்தை நான் சொல்லி ஜெபிக்கலாம். பிரியமானவர்களே, எல்லாம் தயவு செய்து எடுங்க. புனித பவுல் சொல்லுகிற வார்த்தையை பார்க்கணும். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 18வது வசனத்தை பார்க்கிற பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை உண்டு. சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கு அது கடவுள் கொடுக்கிற ஒரு வல்லமை, ஒரு கிருபை, ஒரு அருள், ஒரு ஆசி. கண்களை மூடலாம், சிலுவிலே தொங்கிற இயேசுவை நோக்கி பார்க்கலாம். அந்த சிலுவையின் ஆதரவோடு கூட சிலுவிலே அறையப்பட ஒப்பு கொடுக்கலாம். 3 ஆணிகள் வழியாக நம்மளுடைய பாவெல்லாம் அதில் ஒப்பு கொடுத்து ஒரு புனித வாழ்வு, புதிய வாழ்வு வாழ்வதற்கு நாம் ஒப்பு கொடுக்கலாம். தொடரணும், ஜெபிப்போம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வாழ்க்கையின் சிலுவையை சுமந்து கொண்டு நாம் கடந்து வரணும். பாவை இச்சல் எல்லாம் சிலுவிலே அறையப்படணும். பாவை இச்சல் அறையப்படணும். தூய ஆவியின் துணை கொண்டு நாம் கடந்து வரணும். ஆண்டவரே, உங்களுடைய சிலுவையின் மேன்மையை நாங்கள் இந்த நாளிலே உணர்ந்து கடந்து வருகிறோம். எங்களை ஆசீர்வாதம், அந்த சிலுவையின் மேன்மை எங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமான சிலுவை கட்டுவோம். எங்களுக்காக மரித்து எங்களுக்காக உயிர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய திருக்குமார் ரட்சகர் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே பிதாவே, ஆமென்.